வணக்கம் மக்களே! தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் பரபரப்பு செய்தி. அது எப்படி முடியும்? சாட்டையால் அடித்துக்கொண்டு பிறகு அண்ணாமலை சொன்ன ஒரே வார்த்தை. அதிரும் அரசியல் களம். ஸோ, இப்ப அரசியல்ல பேசும் பொருளா ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ, முருகப்பெருமானுக்காக சாட்டையால் அடித்த அண்ணாமலை தற்போது பயங்கர வைரலா பரவிட்டு இருக்காரு. ஸோ, என்ன விஷயம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். சாட்டையால் அடித்த பிறகு பிறகு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதாவது முருகப்பெருமானிடம் எங்கள் வேண்டுதலை 6 சாட்டை அடிகளாக சமர்ப்பித்துள்ளோம். ஸோ சாட்டை அடிப்பதில் என்பது தமிழ் மரபில் உள்ளது. சிசிடிஎன்எஸ் இன் ஃபயர் வெளியே வாய்ப்பு இல்லை. அது மிகவும் பாதுகாப்பான முறையில் காவல்துறை அதிகாரி பேசும்போது எங்கள் நடவடிக்கை மாணவி திருப்தி அடைந்ததாக கூறி மனம் நொந்து பாதிக்கப்பட்ட மாணவி ஃபயரை பார்க்கும்போது எப்படி திருப்தியாக இருக்க முடியும். முன்னதாகவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அனைத்து சிசிடிவி கேமராக்களும் வேலை செய்து முதல் முறையாக தவறு நடந்திருந்தபோது குற்றவாளிகள் பிடிபட்டு இருந்தால் மாணவிகள் திருப்தியாக இருந்திருக்க முடியும். தேர்தல் தோல்விக்கு எனக்கும் பெருமைதான். 2026 தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். லண்டன் பயணத்திற்கு பிறகு என்னுடைய பாதை தெளிவாக ஆரம்பிக்கிறது. முன்னதாகவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அனைத்து சிசிடிவி கேமராக்களும் வேலை செய்து முதல் முறை தவறு நடந்திருப்பதே குற்றவாளி பிடிபட்டு இருந்தால் மாணவிகள் திருப்தியாக இருந்திருக்க முடியும். தேர்தல் தோல்வி எனக்கு பெருமைதான். 2026 தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். லண்டன் பயணத்திற்கு பிறகு என்னுடைய பாதை தெளிவாக ஆரம்பித்திருக்கிறது. அரசியல் தூரகமாக நின்று பார்க்கும்போது நிறைய புரிதல் கிடைக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை குறித்து பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ பயங்கரமான போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இவரே பார்த்தீங்கன்னா, நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னு த பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா, கேள்வியாக பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற வகையில் ஸோ உங்களுக்கு அதுக்கான விடை ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.